தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் செல்லுவோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 பேதுரு அங்கே 2 விதமான வல்லமையை குறித்து பேசுகிறார். ஒன்று பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, மற்றொன்று பிசாசுடைய வல்லமை. ஒன்று தேவனுடைய வல்லமை, மற்றொன்று பிசாசுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமையை விட ரொம்ப 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 சிறியது, கீழானது. பிசாசுடைய தந்திரங்கள் எப்படிப்பட்டது, அதிலிருந்து கர்த்தர் நம்ம எப்படி காப்பாற்றினார் அல்லது காப்பாற்றுகிறார் இனி வரக்கூடிய ஜனங்களை, அப்படிங்கிறத நாம் என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போகிறோம். தேவனுடைய வல்லமைக்கும் பிசாசுடைய வல்லமைக்கும் உள்ள வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம். தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது? எகிப்தின் மந்திரவாதிகள் எல்லாம் சொல்றாங்க, தேவனுடைய வல்லமைக்கு முன்னாடி அவங்களால நிக்க முடியல. அவங்க என்ன சொன்னாங்க? இது தேவனுடைய விரல், இதுக்கு முன்னாடி எங்களால நிக்க முடியல அப்படின்னு சொல்லி மந்திரவாதிகள் சொன்னார். பிசாசுக்கு கொஞ்சம் வல்லமை இருக்குதா செய்யுது, ஆனா பிசாசுடைய வல்லமை தேவனுடைய வல்லமையை விட ரொம்ப 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 சிறியது, கீழானது. தேவனுடைய வல்லமை அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சிருஷ்டிகர். தேவனை பார்த்தோம்னா அவர் சிருஷ்டிகர். பிசாசு சிருஷ்டி, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. படைத்தவருக்கும் படைக்கப்பட்ட நபருக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் தேவாதி தேவன், அவருடைய வல்லமை பெரியது. அவரால் படைக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு தூதனுடைய வல்லமை தான் பிசாசுடைய வல்லமை. ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது, ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 14:12-19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே பிசாசை குறித்து, தள்ளப்பட்ட தூதனை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். வாசிங்க ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகி போன கிளையை போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டாய். பிசாசை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னு இங்க ஏசாயா சொல்லி கொடுக்க, உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து இப்படித்தான் சிந்திக்கிறாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, நீ வானத்திலிருந்து விழுந்தாய். அவனுடைய பெருமை நிமித்தம் அவன் கீழே விழ தள்ளப்பட்டான், அவன் தரையிலே விழ வெட்டப்பட்டான். இதெல்லாம் எப்ப நடந்தது அப்படின்னா, அவன் என்னைக்கு பெருமை கொண்டானோ அப்பவே கீழே விழுந்துட்டான். அப்ப இயேசு வந்தார், மனு குலத்துக்காக இயேசு வந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னா, சிலுவையில ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுது, அவனுடைய தலையை நசுக்கினார். அவனுடைய தலை என்ன ஆயிடுச்சு? நசுக்கப்பட்டு விட்டது. இப்ப பிசாசு நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 19ஆம் வசனம் சொல்லுவாரு, அழுகி போன கிளையை போல கிடக்கும்.
சொல்லுங்க, எப்படி இருக்கான் பிசாசு இப்போ? என்னைக்கு இயேசு சிலுவையில துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அவன் மீது வெற்றி சிறந்தாரோ அன்றைக்கே அவன் தோற்று போனவன். அவனுடைய நிலைமை பாருங்க எப்படி இருக்குது. அழுகி போன கிளைய போல கிடக்கிறான். பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவளைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும். செத்து போன பிணம். அதான் பிசாசுடைய வல்லம். அவன் அப்படித்தான் இருக்கிறான். அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய வல்லமைகள் எல்லாம் சிலுவையில் என்ன ஆயிடுச்சு? உரிந்து போடப்பட்டது. இயேசு கிறிஸ்து உரிந்து கொண்டார், அவன் மீது வெற்றி சிறந்தார். அப்ப சபை எப்படி பார்க்கணும் பிசாச? அவன் தோற்கடிக்கப்பட்டவன். என் மேல அவனுக்கு அது எந்த விதமான அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. அவன் இப்ப வானத்தில் இல்ல, நமக்கு கீழே தான் இருக்கிறான். சபை எங்க இருக்குது? கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாய் உன்னதத்திலே வீற்றிருக்கிறது. அவன் நமக்கு கீழே தான் இருக்கான். அவன் நம்முடைய பாதத்துக்கு கீழே நசுக்கப்பட்ட கிளையை போல, நசுக்கப்பட்ட பாம்பை போல, காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போல கிடக்கிறான். இப்படிதான் நீங்க பிசாச மதிக்கணும். இப்படிதான் நீங்க பிசாச பார்க்கணும். என்னைக்கு நீங்க இப்படி பாக்குறீங்களோ அன்னைக்கு அப்ப அவன் என்ன ஆயிடுவான்? அவனுடைய தந்திரமும் செல்லுபடியாகும். இப்ப பிசாசு கிட்ட இருக்கிறது, அவன்கிட்ட சில வல்லமைகளை மனுஷன்தான் கொடுத்து வச்சிருக்கான். சில வல்லமைகளை வச்சுட்டு ஆடித்தான் இருக்கிறான். மார்க் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அசுத்தாவி பிடிக்கப்பட்ட மனுஷன் அங்க இருக்கிறான், லேகியோன் பிசாசு. மார்க் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பிசாசு வந்து ஒரு மனுஷனை பிடிச்சான்னு சொன்னா அவன் என்னென்னலாம் செய்வான் அப்படிங்கிறத குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கு. மார்க் 5ஆம் அதிகாரத்துல, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. வசனம் சொல்லி சொல்லியா, பிசாசுக்கு கொஞ்சம் வல்லமை இருக்குது. அந்த வல்லமையை வச்சு அவன் சபையை ஒன்றும் செய்ய முடியாது. அதை மனசுல வச்சுக்கோங்க. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. இயேசு உயிரோடு இருந்த நாட்கள்ல வாக்குத்தத்தம் பண்ணார். அவர் ரத்தம் சிந்தி மரித்த போது, அவர் உயிரோடு கூட எழுந்த போது பிசாசுனுடைய ஒட்டுமொத்த வல்லமையும் அதிகாரங்களும் உரியப்பட்டு விட்டன. அதனால அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட, அவருடைய மனவாட்டியா இருக்கிற சபையை பிசாசால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க எல்லாம் அவருடைய கண் மணிக்குள் இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் அவருடைய சரீரமா இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் அவருடைய அவயமா இருக்கிறீங்க. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவன் தான் உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கான். அப்ப உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்க அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அவருடைய சரீரமாயிருக்கிற சபைக்கு கீழாக அதை கொண்டு வந்தார். அப்ப பிசாசை நீங்க இப்படித்தான் பார்க்கணும். நீங்க பிசாசை டீல் பண்ணும்போது இப்படித்தான் டீல் பண்ணணும். தள்ளப்பட்டிருக்கிறான், காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போல் இருக்கிறான். அவனுடைய தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டு விட்டது. அவனுக்கு எல்லளவும் நம் மீது ரைட்ஸ் கிடையாது, உரிமை கிடையாது. அவன் நம்மளை பார்த்துதான் பயந்துட்டு இருக்கான். வேதத்துல அவனுக்கு நிறைய பேர் இருக்கு. அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்போ ஒரு அசுத்தாவி என்ன பண்ணுதுன்னா, அவன் பேர் கேட்டபடியே கிரியை செய்து பாருங்க. என்ன ஆவியா? அசுத்தாவி, அன்கிளீன் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க ஆங்கிலம். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் எங்கிருந்து வர்றானா? பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். ஒரு மனுஷனை அசுத்தாவி பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சா பாருங்க. 3ஆவது வசனம், அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. சுடுகாட்டு கொண்டு போயிரும். அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தான். அவன் ஒருத்தனையும் அடக்க முடியல. அவனை ஒருவனாலே ஒருத்தனையும்
அடக்க முடியும். அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. சங்கிலியவே முறிக்கக்கூடிய வல்லம் இருக்குது பாருங்க பிசாசு. அப்ப அந்த அசுத்தாவி பிடிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பானா, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அப்போ ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை பிடிச்சிட்டுன்னு சொன்னா அவனுடைய இடத்தவே மாத்திரும். அவன் வாழ்ற இடத்தவே மாத்திரும். அவனுடைய புத்திய மாத்திரும். அவனுடைய சிந்தைய அது மாத்திரும். அவனை அவமானப்படுத்தி, வசனம் சொல்லுது, அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தான். அவனுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணிருது? உரிந்து போட்டு. அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து போட்டு அவனை அவமானப்படுத்தி, அவனை கேவலப்படுத்தி, அவனை கொண்டு போய் என்ன பண்ணிருது? கல்லறைகளிலும் மலைகளிலும் கொண்டு போய் நிறுத்திடு. மனுஷர்களை விட்டு அவன் பிரிச்சு கொண்டு போயிடுறான். இரவும் பகலும் அவன் கூக்குரலிடுவான், சத்தம் போட்டுட்டே இருப்பான். கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அப்போ ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை பிடிச்சு அவனை ஆக்கிரமிச்சிருச்சுன்னு சொன்னா அவனை முற்றிலும் என்ன பண்ணிருது? அழைச்சு. அதனாலதான் இயேசு சொன்னார், யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் அவன் வரான். அவன் எதுக்கு வர்றானா? ஒரு மனுஷனுக்குள்ள திருடுறதுக்கு வர்றான். முதல்ல உங்க ஆத்துமாவை அவன் திருடிடுவான். தேவனை விட்டு பிரிக்கிறதா அவனுடைய முக்கிய எண்ணமா, நோக்கமா, குறிக்கோளா இருக்கு. இவன் பாருங்க, வீட்டில் இருந்தவனை கொண்டு போய் என்ன பண்ணிருச்சு? கல்லறைக்கு. வேதத்துல தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டவர்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவார்கள். பிசாசின் ஆவியினால் ஏவப்பட்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை தவிர எல்லா பக்கம் போயிடும். இருக்கா? வசனம் இருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா 25ஆம் வசனத்துல, சிமியோன் என்னும் ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். அவரு மேல பரிசுத்த ஆவி இருந்துச்சு. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று அவனுக்கு பரிசுத்த ஆவியினாலே சொல்லப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை பிடிச்சிருந்தார்னா கண்டிப்பா அவன் தேவாலயத்துக்கு வருவான். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் அவனுக்கு உண்டாகும் போது கண்டிப்பா அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துருவான். அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனுக்குள்ள இருந்துச்சு, அசுத்தாவி இருந்துச்சு. அந்த ஆவி அவனை ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுமா? ஏவு, தூண்டுமாமா. உன்னை காயப்படுத்திக்க, நீ ஓடு, கல்லறைக்கு ஓடு, மலைக்கு ஓடு, குன்றுகளுக்கு ஓடு, வஸ்திரத்தெல்லாம் களைஞ்சு போட்டுரு, கல் எடுத்து அடிச்சுக்க உன்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுமா? காது வழியா பேசும். நான் நேற்று ஒரு 32 வயது மதிப்புள்ள ஒரு வாலிப பையனை என்ன பண்ணேன்னா, அவனுக்கு இருக்கிற அசுத்தாவிய விரட்டு. அசுத்தாவி என்ன சொல்லுது? அவனை காது வழியா பேசுதான். என்ன சொல்லுது? நீ இங்க இருக்கா, அவன் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ அங்க போகாத, நீ அங்க போகாதன்னே சொல்லுதான். நீ அங்க போனேன்னா நான் அங்க இருக்க முடியாது, உனக்குள்ள இருக்க முடியாது. எப்படியோ அவனை கூட்டி கொண்டு வரப்பட்டான். பிடிச்சா காது வழியா பேசுதான். அப்ப நாங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி அதை விரட்டும் பொழுது ஒரு வண்டு அவன் காதுல இருந்து என்னச்சா பறந்து ஓடுதான். சொல்றான், பிரேயர் பண்ணும்போது என் காதுல இருந்து ஒரு வண்டு என்னாச்சு பறந்து ஓடுது. அவனுடைய அடி வயிற்றுல கை வச்சு நாங்க ஜெபம் பண்ணும்போது அந்த அடி வயிற்றுல இருந்து அவனுக்கு வாமிட் பண்ணும்போது 3 கரித்துண்டு, கரித்துண்டு விழுது. ஏதோ மட்டன்ல வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அவனுக்கு செய்வன மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அது அடி வயிற்றுல இருந்து அப்படியே விழுது.
பயங்கரமான துர்நாற்றம். அது போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா பையனாயிட்டான் தெரிவாயிட்டு. அவனுக்குள்ள அநேக அசுத்தாவிகள் இருந்துச்சு. அப்போ ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை பிடிச்சிச்சுன்னா அவனுடைய வாழ்க்கைய தலையில மாத்திடுது. அந்த ஆவி ஏவுமாமா. நான் சொல்றான், நைட்ல படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு போ ஓடுன்னு சொல்லுமாமா. அதை சொல்லி கேட்கலன்னா சொல்லிட்டே இருக்குமா காதுல வந்து, தூங்க விடாதான். டிவி போட்டு பார்த்தா டிவிக்கு மேல அவனுடைய சத்தம் இருக்கு. அந்த அசுத்தாவிக சுவர் வழியா அப்படியே உள்ள வருமா. எல்லாம் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை பிடிச்சதுன்னா அவனுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடுது? அவனுடைய வாழ்க்கையை திருடி அவனுடைய நிம்மதியை கொன்று அவனுடைய குடும்பத்தை ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடுது. ஆனா ஒரு நற்செய்தி, ஒரு பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சிருச்சுன்னு சொன்ன, கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அவனால தேவாலயத்துக்கு வராம இருக்க முடியாது. வயோதிக காலத்துல சிமியோனுங்கிறவர் வந்து ரொம்ப வயசானவர். அவருக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. நான் யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவ பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். இருக்குதா அந்த எண்ணம் உங்களுக்குள்ள? தேவனுடைய வார்த்தையை கேட்கும், தேவனை ஆராதிக்கும். எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு ஏங்குறாங்க பாத்தியா? அவங்கதான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். அவங்கதான் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்படுகிறவர்கள். அவங்கதான் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள். அவங்கதான் பரிசுத்த ஆவியானவரை மதிக்கிறவர்கள். மற்ற எல்லாருமே அசுத்தாவியின் ஏவுதலுக்கு இடம் கொடுக்கிறவங்க. பாருங்க, அந்த ஆவி அவனை ஏவுன உடனே அவனுடைய வாழ்க்கையை அளக்களிக்குது. அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுது? அளக்களி. லூக்கா 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லும் போது அங்க சொல்ல பாருங்க, ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்ட உடனே அது என்ன பண்ணுதான்? அலைந்து திரிதான். 11:24. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும். அந்த பையன் நடந்து வந்திருக்கிறான். எங்க? சத்தியமங்கலத்துல அந்த ஸ்டேஷன் கிட்ட நடந்து வரும்போது அப்படியே தலையை குத்திக்கிட்டே நடந்திருக்கிறான். நடந்து வரும்போது எப்படி பிடிச்சேன்னு கேட்டா அது சொல்லுது, நடந்து வரும்போது என்ன பண்ணிச்சு? இவன் நடந்து வந்துட்டே இருந்தா கொஞ்சம் பயம்தான், நான் வந்து ஏறிக்கு வந்துட்டேங்க. 2 ஆவி அவனை பிடிச்சிதான், அசுத்தாவி. அந்த 2 ஆவியும் உள்ள நுழைஞ்சதுதான். அதுக்கப்புறம் அவனுடைய கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் அலைந்து திரிஞ்ச வாழ்க்கை, அலைந்து திரிஞ்சு கொண்டே இருந்துச்சு. இளைப்பாறுதல அவனுக்கு இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அவனுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அசுத்த ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சிருச்சுன்னு சொன்னா, இயேசு சொன்னார் இல்லையா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் அவன் வரமாட்டான். அவனை குறிச்சு வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல, அவன் சோதனைக்காரன். அவன் யாரு? சோதனைக்காரன், திருடன். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவன் மனுஷ கொலைபாதகன். ஆதி முதல் அவன் மனுஷ கொலைபாதகன். அப்போ மனுஷ கொலைபாதகனா அவன் இருக்கான், திருடுகிறவனா இருக்கிறான், கொல்லுகிறவனா இருக்கிறான். யோவான் 8ஆம் அதிகாரத்துல நாம் வாட்சோம் சொன்னா 44, 45, 46 ஆகிய 3 வசனங்களை நாம் வாட்சோம்னா, பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். இயேசு சொல்வார் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 44வது வசனம் 43 இருந்தே வாட்சோம்னா, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நினைக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்ப பிசாசு குறிச்சு ஏசிங்க சொல்றாரு பாருங்க, அவன் பொய்யனும் பொய்யேதான். பலுசர்பம் அவன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய தந்திரம், அவன் பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி என்ன பண்ணுவான்னா மனுஷனுடைய ஆத்துமாவை திருடுவான். என்ன சொல்லுவோம் இந்த அசுத்தாவி இந்த பையன்கிட்ட?
வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ வெளியே வா, உன்னை நான் என்ன பண்ண போற? கொல்ல போறேன். உன்னை நான் என்ன பண்ண போறேன்? கொல்ல போறேன்னு சொல்லி 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 அவனை பயமுறுத்தி வச்சுட்டு இருக்க. அப்புறம் நான் சொன்னேன், உன்னை கொல்லலாம் முடியாது, நீ இயேசுநாதர்கிட்ட வந்துட்டதுனால அவருன்னு காப்பாத்திடுவார், நீ முழுசா என்ன பண்ணிடு, அவருக்கு உன் இருதயத்தை கொடுத்துருன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப பிசாசுனுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் முதல்ல தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறது தான். தேவனை விட்டு பிரிச்சிட்டோம்னு சொன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், உங்களை திருடிடலாம், உங்க நிம்மதிய கெடுத்துடலாம், ஈஸியா உங்களை என்ன பண்ணிடலாம், கொண்டுடலாம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்ப நம்ம இடம் கொடுக்கும் போது என்ன பண்ணிடுவான்னா அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சான். அப்ப தேவனுக்கு இடம் கொடுக்கணும். எப்படி இடம் கொடுக்கறது? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு தேவனுக்கு ஆராதிக்கிற ஒரு நாளா நாம நியமிச்சு வச்சிருக்கோம். அப்ப தேவனுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப தேவனுக்கு இடம் கொடுக்கலன்னா இப்ப யாருக்கு இடம் கொடுத்துட்டோம்? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணிடுவீங்க? ஏதாவது ஆச்சுன்னா, பாஸ்டர் வாங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நாங்க வரமாட்டோம். ஏன்னா தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்க கிட்ட நாம போய் போராட முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க கிட்ட நம்மளால என்ன பண்ண முடியாது, போராட முடியாது. அதனாலதான் இதுக்கு முந்தின வாரங்கள்லாம் நான் பேசினேன், கீழ்ப்படிதலே உத்தமம், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். அதனாலதான் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் நான் பேசுவோம். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுவான்னா உங்களை தந்திரமா வஞ்சிக்கப்பான். அதனால பிசாசின் தந்திரங்களுக்கு என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க ஒரு திராணி வேணும் நம்மளுக்கு. அந்த திராணி எங்க கிடைக்கும்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கும். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை வந்து கேளுங்க, அப்படின்னாதான் பிசாசுடைய தந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் தேவனுடைய வார்த்தை வந்து கேட்கணும்? ஏன் தேவனை நாம ஆராதிக்கணும்? ஏன் வாரத்துல ஒரு முறை எல்லாரும் ஒன்று கூடி வரணும்? பிசாசுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியணும். அதை எதிர்த்து நிற்க உங்களுக்கு திராணி வேணும். அப்பனா தான் நீங்க அவனை மேற்கொண்டு இது பண்ண முடியும். தேவனுடைய திட்டங்களுக்குள்ளையும் நோக்கங்களுக்குள்ளையும் உங்களால போகணும். வசனம் சொல்றது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க நீங்க பிசாசை மேற்கொள்ளுவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஆவியில நிறைஞ்சு வர்ற ஒரு மனுஷனை பார்த்து பிசாசு நடுங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள் இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், பெரியவர். அவருக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இடம் கொடுக்கணும். நீங்க ரெண்டு காரியத்தை பார்த்தோம். ஒண்ணு தேவனுடைய வல்லமை, மற்றொன்று பிசாசுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, பிசாசுடைய வல்லமை எப்படிப்பட்டது? பிசாசு நம்முடைய பாதத்துக்கு கீழ் இருக்கான், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, அது நம்ம தெளிவா இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு வேலையே சுற்றி திரிகிற வேலைதான். அப்போஸ்தலர் 10:38 இயேசு நன்மை செய்யும்படி சுற்றி திரிந்தார். 1 பேதுரு 5:7-8 பிசாசு தீமை செய்யும்படியே சுற்றி திரிகிறார். தேவனுடைய வல்லமை மனுஷனுடைய ஜீவனை காப்பாற்ற வரும், பிசாசுடைய வல்லமை மனுஷனுடைய உயிரை அழிக்க வரும். இயேசு சொல்லுகிறார், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். பேர்பட்ட தேவனுக்கு நாம முதலிடம் கொடுத்து அவரை நாம் தேட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். இங்க சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்களுக்காக கொஞ்சம், நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவானவர் நன்மை செய்யும்படி சுற்றி திரிந்தவர். உங்கள் எதிராளியா இருக்கிற பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற அந்த பிசாசுடைய பற்களுக்கும்
அவனுடைய வாய்க்கும் கர்த்தர் உங்களை இந்த நாளிலே விலக்கி மீட்டெடுக்கிறார். நீங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் அவருடைய அவயமாய் உன்னதத்திலே அவரோடு கூட அமர்ந்திருக்கிறீர்கள். சகலமும் உங்களுடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டு விட்டது. அதனாலதான் இயேசு சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். தேவனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து இயேசுவின் நாமம் உங்க நெற்றியில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தத்தை சொல்லுங்கள். வெளிப்படுத்தும் 12:10-11 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அலைந்து திரிந்து அவர்களுடைய சமாதானத்தை கெடுத்து அவர்களுடைய நிம்மதியை கொன்று அவர்களுடைய சமாதானத்தை கெடுத்து அவருடைய நிம்மதியை கொன்று அவருடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று எத்தனிக்கிற பொல்லாத வலு சர்ப்ப ஆவிகள், எல்லா அசுத்த கிரியைகள், எல்லா அலைந்து திரிய பண்ணுகிற எல்லா பலவீன ஆவிகள், அவர்களை கேவலப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அவர்களை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்று எழும்புகிற பொல்லாத அசுத்த கிரியைகளை நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் இப்பொழுது கட்டிந்து கொள்ளுகிறேன். பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும், அவர்களுடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும், சிறு பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும், வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். எல்லா குடிவரியின் ஆவிகளை நான் கட்டிந்து கொள்ளுகிறேன். எல்லா இச்சையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டிந்து கொள்ளுகிறேன். கடனுக்குள்ள கொண்டு போகிற எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டிந்து கொள்ளுகிறேன். அவன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்துல விழுந்தான். இயேசு அந்த அசுத்தாவியை தம்முடைய வார்த்தையினால் விரட்டினார் என்று எழுதியிருக்கிறவர். அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் அணிந்து இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நிறைவேறுவதாக. எல்லா அழக்கழிக்கிற எல்லா அந்தகார கிரிகள் ஓடிட்டு இயேசுவினான எல்லா பில்லி சூனியங்கள், செய்வினைகள், மாந்திரிகங்கள், தேவனின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகத்திருக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தில் நின்று நான் இப்பொழுது சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலே விடுதலை உண்டாவதாக. சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் இப்பொழுது மாறட்டும், எல்லா சுகவீனங்கள் மாறட்டும், எல்லா கேன்சர் கட்டிகள் உடையட்டும், எல்லா விதமான கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்துல மாறுவதா, இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக, எல்லா ஆஸ்மா கம்ப்ளைண்ட்கள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சுகமளிக்கிற நதி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்குள் பாய்ந்து வருகிறது. ஒரு சுகத்தை இயேசுவின் நாமத்துல நான் கட்டவிழ்கிறேன், ஆரோக்கியத்தை கட்டவிழ்கிறேன், பலத்தை நான் கட்டவிழ்கிறேன், ஐஸ்வர்யத்தை நான் கட்டவிழ்கிறேன். இப்பொழுது எல்லா சுத்த ஆவிகள், அவருடைய அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே உரிந்து கொண்ட இயேசுவின் நாமத்திலே நான் கட்டிந்து கொள்ளுகிறேன். எல்லா தற்கொலையின் ஆவிகள் வெளியேறட்டும், எல்லா தற்கொலையின் ஆவிகளை நான் கட்டிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்ப்பத்தின் கனியை தடுத்து வைத்திருக்கிற எல்லா கர்ப்பத்திற்குரிய கனிகள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதா. கர்ப்ப பையில் இருந்த கரத்தை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா விபத்தின் ஆவிகள், மரணத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல நான் கட்டிந்து கொள்கிறேன். பெரிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமம். ஒரு விடுதலையை கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறார், குடும்பத்துக்குள்ள கொண்டு வருகிறார், உங்கள் வேலை ஸ்தலங்களுக்குள் கொண்டு வருகிறார். தேவன் அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்புகிறோம். அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது, அவர் விரும்புகிறதை அதை செய்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.